தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் டிடிவி தினகரன் இரண்டாவது நாளாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தேர்தல் நேரங்களிலும் மற்றும் ஒரு சில நேரங்களிலும் இங்கே வந்து உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது நிரந்தரமாக மீண்டும் உங்களோடு நமது தேனி மாவட்டத்திலேயே தங்கியிருப்பதற்கு ஒரு வாய்ப்பை இறைவன் தந்திருக்கின்றார். அதான் உண்மை. மீண்டும் நமது தொகுதியின் மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப என்ன தம்பி கொஞ்சம் இருப்பா கொஞ்சம் இருயா. நமது தொகுதி மக்களின் பெரிய ரச்சையா இருக்கு, கொஞ்சம் எல்லாரும் பாருங்க. யாரும் ஒரு தங்கத்தமிழ் செல்வ கோஷ்டி மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல. மீண்டும் உங்களுடைய தங்கியிருந்து உங்களுக்காக பணியாற்றுகின்ற வாய்ப்பை உறுதியாக தாய்மார்களும் பெரியோர்களும் இளைஞர்களும் எனக்கு தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா 10 நாள் பார்க்கலனாலே மறந்து விடுவாங்க. ஆனா 14 வருஷம் கழிச்சு இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கின்ற சொல்லுவாங்கல்ல, ராமாயணத்துல ராமர் வனவாசம் போயிட்டு 14 வருடம் கழிச்சு வந்த மாதிரி வந்திருக்க. நான் எந்த தப்பு பண்ணல. ராமர் ஏதாவது தப்பு பண்ணாரா? சிலரின் சதியால அவர் போனார். அதே போல நான் ராமரோட ஒத்து சொல்லல. ஆனா வரலாறு என்பது சாதாரண மனிதருக்கும் அது போல நட்டம். அவர் ராமர் பெரிய அவதார புருஷர், அதோடு நான் என்னை என்றைக்கும் ஒப்பிட்டு சொல்லல. ஆனா அது போல 14 ஆண்டுகள் அந்த கால ஒற்றுமையை தான் நான் சொல்கிறேன். 14 ஆண்டுகள் கழித்து எனக்கு மிகவும் பிடித்த தேனி மாவட்டத்திலே பெரிய குளத்திலே உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன். இங்கேயும் ஒரு வீடு பார்க்க சொன்னேன். நான் 10 நாளைக்கு முன்னாடி தானே நான் தேர்தலில் போட்டியிடுவதற்காக முடிவெடுத்தேன். காரணம், நமது அன்பு சகோதரர் முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்களின் பையன் என்னை ரவீந்திரநாத் இங்கே நான் போட்டியிட வேண்டும் என்று கடந்த மாதம் அம்மா பிறந்த நாள் அப்ப நான் இங்க வந்திருந்தப்ப என்னிடம் அவர் அன்பாக என்னை, சார் நீங்க இங்கதான் போட்டியிடணும், எல்லா மக்களும் நீங்கள் வர வேண்டும் என்று ஆவலோடு தொகுதி முழுக்க எதிர்பார்க்கிறார்கள், மீண்டும் வர வேண்டும் என்று என்னிடம் கோரிக்கை வைத்தார். அதற்கு பிறகுதான், ஏன்னா உங்களுக்கு தெரியல, யார்கிட்டையும் அபகரிச்சு எதையும் வாங்கிக்கிற பழக்கம் கிடையாது. ஏன்னா அவர் MP, நம்ம போய் கூட்டணியில வர இருக்காரு. அது OPS நானும் மீண்டும் இணைஞ்சிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் தேர்தலில் போட்டியிட்டால் தேனியில் போட்டியிட வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் இங்கே ரவீந்திரநாத் அவர்களின் தொகுதி என்பதால் நான் அதை பற்றியே நினைக்காமல் இருந்தேன். ஆனால் திரு ரவீந்திரநாத் அவர்களே, நான் இங்கே போட்டியிட வேண்டும் என்று கடந்த மாதம் அம்மா அவர்களின் பிறந்த நாள் இன்றைக்கு என்னை அழைப்பு விடுத்தார். அன்றைக்கு அதன் பிறகு நான் OPS அவரோடு பேசி இங்கு போட்டியிடலாம் என்று முடிவெடுத்து இன்றைக்கு உங்களோடு இங்கே வந்த பொழுது தேனி இணைச்சியில ஒரு வீடு கிடைச்சிட்டு, எனக்கு ஒரு வீடு பாருங்கப்பா அப்படின்னு சொன்னேன். ஆனா சரியான வீடு கிடைக்கல. எனக்கு கிடைச்சதும் இங்கேயும் ஒரு வீடு எடுத்து நான் தங்கிடுவேன், உங்களோட இருப்பேன். மீண்டும் எனது பழைய வாழ்க்கையை இங்கே உங்களோடு தொடர்வேன். உங்களது பாராளுமன்ற உறுப்பினராக, உங்களது நாடாளுமன்ற உறுப்பினராக, உங்கள் வீட்டு பிள்ளையாக. உங்களுக்கு தெரியும், இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக அம்மா அவர்களிடம் சொல்லி எத்தனையோ திட்டங்களை, நமது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறேன். அதையெல்லாம் சொல்லி காமிச்சு நான் வரல. உங்களுடைய அன்பு, என்னுடைய உறவினர்களாக, ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு நீங்கள் என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களின் சகோதரனாக, உங்களின் பையனாக, அண்ணனாக என்னை நினைத்து இங்கே அழைத்திருக்கிறீர்கள். நேற்று இன்னைக்கு காலம்பரம் ஆண்டிப்பட்டி பழைய போன செயல்வீரர் கூட்டத்துக்கு அங்கே என்ன MGR சிலைக்கு இறங்கி மாலை போட போனப்ப ஒரு 25-26 வயசு பையன் என்னை மறைச்சு கை கொடுத்து, நீங்க தான் சார் ஜெயிப்பீங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.